ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பவர் பிஐ யூஸ் பண்ணி எப்படி டேட்டா மாடலிங் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா மாடலிங் அப்படின்னா 2 டேபிளை ரிலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேட்டா மாடலிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய டேட்டாவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட 2 எக்ஸல் ஷீட்ஸ் இருக்குது. பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷீட்டையும் ஒரு தனித்தனி டேபிளாக தான் அதை எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ லோட் பண்ணிக்கிறேன் என்னுடைய டேட்டாவை. ஸோ என்கிட்ட கஸ்டமர் சேல்ஸ் அப்படின்னு 2 டேபிள் இருக்குது. இந்த 2 டேபிளையும் நான் கனெக்ட் பண்ணுறது தான் நான் வந்து டேட்டா மாடலிங் அதாவது சொல்லுவேன். அதாவது டேபிள் 1யும் டேபிள் 2யும் நான் வந்து ரிலேட் பண்ணணும். ஸோ டேட்டா மாடலிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல போய் மாடல் வியூ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு 2 டேபிளில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட 2 டேபிள் இருக்குது, கஸ்டமர் டேபிள் அண்ட் சேல்ஸ் டேபிள். ஸோ கஸ்டமர் டேபிளில் 4 காலம் இருக்குது அண்ட் சேல்ஸ் டேபிள்லையும் 4 காலம் இருக்குது. கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட், ஆர்டர் ஐடி அண்ட் சேல்ஸ் அமௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் டேபிளில் காலமோட நேம் வந்து காலம் 1 2 3 4 அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு அப்படி வேணாம், என்ன காலம் இருக்கோ அதுதான் வேணுன்றதுனால நம்ம போய் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மில் எனக்கு கஸ்டமரில் இங்கே இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ரோவில் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், சிட்டி அண்ட் ஸ்டேட். ஸோ இது வந்து எனக்கு அந்த டேபிளுடைய ஹெட்டராக வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனில் போய் யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஹேஸ் ஹெட்டர் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு ரோ வந்து எனக்கு ஹெட்டராக மாறிடும். ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்து க்ளீனாக இருக்குது. நம்ம இப்போ லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன் க்ரியேட் பண்ணிடுச்சு. நம்ம அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஸ்டமர் சேல்ஸ் அப்படின்னு 2 டேபிள் இருக்குது. இந்த கஸ்டமர் டேபிளில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைனாமிக் டேட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த சேல்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். இந்த டைனாமிக் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கேட்டகரிக்கல் டேட்டா, அதாவது டெக்ஸ்ட் வேர்ட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட், ஸோ ஆர்டர் ஐடி இதெல்லாம் வந்து நியூமரிக்கல் டேட்டா. நம்ம 2 டேபிளை ரிலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது டைனாமிக் டேட்டா, எது ஃபேக்ட் டேட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ எது நியூமரிக்கலாக இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஃபேக்ட்னு சொல்லுவோம். எது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கோ அது வந்து நம்ம டைனாமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், சிட்டி, கஸ்டமர் நேம், ஸ்டேட்டு, கஸ்டமர் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரிக்கல் டேட்டா. அதனால் அதை நம்ம டைனாமிக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் டேபிளில் கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட், ஆர்டர் ஐடி ஸோ இது எல்லாமே நியூமரிக்கல் டேட்டாவாக இருக்கிறதுனால அதை நம்ம ஃபேக்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இப்போ இந்த கஸ்டமர் டேபிளையும் சேல்ஸ் டேபிளையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணோம். அதாவது இந்த கஸ்டமர் டேபிளில் வந்து கஸ்டமருக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த சேல்ஸ் வந்து சேல்ஸ்க்கான டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இப்படி தனித்தனியாக இருக்கிறப்போ நம்மளால் அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எந்த கஸ்டமர் எந்த பொருளை வாங்கினார் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கணுன்னா நம்மளால் ரிலேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து டேட்டா மாடலிங் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் டேபிளில் வந்து கஸ்டமர் ஐடி, சிட்டி அண்ட் கஸ்டமர் நேம்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு காலம் வந்து நம்ம அந்த டேபிளோட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 டேபிளோட டேட்டாவுமே ரிலேட் ஆகிக்கும். ஸோ இங்கே கஸ்டமர் ஐடி சூஸ் பண்ணுறப்போ அந்த கஸ்டமர் ஐடியில் என்னென்ன சேல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நான் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஸ்டமர் நேமை வந்து ரிலேட் பண்ணேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் நேமில் என்னென்ன சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ கஸ்டமர் டேபிளையும் சேல்ஸ் டேபிளையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ இப்போ நான் கஸ்டமர் டேபிளில் இருக்க கஸ்டமர் ஐடியும்
சேல்ஸ் டேபிள்ல இருக்க கஸ்டமர் ஐடியும் நான் வந்து ரிலேட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஐடி ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் அண்ட் கஸ்டமர் ஐடி ஃப்ரம் சேல்ஸ் டேபிள். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஒன் டூ மெனி ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது. அண்ட் இது வந்து சிங்கிள் டைரக்ஷன். நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, ஏன் ஒன் டூ மெனி அப்படின்னு ஆகுதுன்னா, கஸ்டமர் டேபிள்ல வந்து கஸ்டமர் ஐடின்றது ஒரு பிரைமரி கீ. அதாவது அங்க வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்க முடியாது கஸ்டமர் ஐடி. ஆனா சேல்ஸ் டேபிள்ல வந்து கஸ்டமர் ஐடி டூப்ளிகேட் வேல்யூவா இருக்கலாம். ஏன்னா, இந்த சேல்ஸ் டேபிள்ல வந்து சேல்ஸோட டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரே கஸ்டமர் ஐடியில அவங்க நெறைய பொருள் கூட வாங்கியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட கஸ்டமர் ஐடி 1 அப்படின்னா, வித் த சேம் கஸ்டமர் ஐடி என்னால நெறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இங்க கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி வந்து டூப்ளிகேட்டா இருக்க முடியாது. ஸோ அதுதான் ஒன் டூ மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இத போய் நம்ம டேபிள் ஃபார்மேட்ல பார்க்கணும்னா, இங்க ரிப்போர்ட் வியூ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 டேபிளையும் ரிலேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான டேட்டாவ பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து கஸ்டமர் நேம் எடுத்துக்கிறேன். இந்த கஸ்டமர் நேம் அப்புறம் வந்து சேல்ஸ் அமௌண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நேம் வந்து நான் கஸ்டமர் டேபிள்ல இருந்து எடுத்திருக்கேன். சேல்ஸ் அமௌண்ட் வந்து நான் சேல்ஸ் டேபிள்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம 2 டேபிளையும் ரிலேட் பண்ணாம இருந்தோம்னா, எந்த கஸ்டமர் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றத நம்மளால பார்க்க முடியாது. நம்ம வந்து டேட்டா மாடலிங் பண்ணதுனால தான் கஸ்டமர் 1 வந்து இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. கஸ்டமர் 10 வந்து இவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்றத நம்மளால பார்க்க முடியுது. டோட்டலையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க ரிலேஷன்ஷிப்ப டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்ப கட் பண்ணோனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த கஸ்டமர் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற டேட்டா வந்து இங்க இல்ல. ஏன்னா 2 டேபிளுக்கான ரிலேட்டிவிட்டி இங்க இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் டேட்டா வந்துருது. ஸோ பவர் பிஐ வந்து ஒரு கொலாப்ஸ் ஆயி, அது ரேண்டமா ஒரு வேல்யூஸ் குடுத்துருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் வந்து எல்லாத்துக்குமே அது குடுத்துருச்சு. ஸோ டேட்டா மாடலிங் எங்க யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இன்னும் வந்து என்ஹான்ஸ்டா வேணும், கரெக்ட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா மாடலிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க போய் ரிலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படிதான் டேட்டா மாடலிங் வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து மோர் தென் ஒன் ரிலேஷன்ஷிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஐடி கஸ்டமர் ஐடி வந்து ஒன் டூ மெனி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இப்போ நான் கஸ்டமர் நேமும் ஆம் ஆர்டர் ஐடியும் குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து அது ஒன் டூ ஒன் ரிலேஷன்ஷிப். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் நேமும் இந்த கஸ்டமர் டேபிள்ல வந்து டூப்ளிகேட்டா இருக்க முடியாது. அதே மாதிரி ஆர்டர் ஐடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டருக்கு ஒரு ஐடி தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து டூப்ளிகேட்டா இருக்க முடியாது. அதனால அது வந்து ஒன்லி ஒன் வேல்யூ தான் இருக்குன்றதுனால ஒன் டூ ஒன் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே டேபிள்ல மல்டிபிள் ரிலேஷன்ஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பவர் பிஐல டேட்டா மாடலிங் வந்து நம்ம பெர்ஃபார்ம்